என்னும் எழுத்தும். Day 5, 5A large group activity. Introducing homophones. Clap and stamp. Materials needed are word cards given here. Some pairs of homophones same sound illada sila pair of words onna veinga. Students கிட்ட we will learn words of twins today அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற word list சொல்லுங்க. இந்த சில wordsக்கு same sound இருக்கும் but same spelling and meaning இருக்காது. அந்த மாதிரி சில words போர்ட்ல எழுதுங்க. For example, sun, sun. இந்த words students படிக்க சொல்லி அதோட meanings சொல்லுங்க. Words that sound the same but have different spelling and meaning are called homophones அப்படின்னு சொல்லுங்க. You are going to say a pair of words together one by one அப்படின்னு students கிட்ட சொல்லுங்க. நீங்க சொல்ற words அவங்க கேர்ஃபுல்லா listen பண்ணி அந்த pair of words same soundல இருந்தா அவங்கள clap பண்ண சொல்லுங்க. நீங்க சொல்லக்கூடிய pair of words different soundsல இருந்தா அவங்கள stamp பண்ண சொல்லுங்க. இங்க இருக்கிற எல்லா கார்ட்ஸையும் ஷஃபிள் பண்ணி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்டயும் ஒவ்வொரு கார்டை கொடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் சுத்தி மூவ் பண்ணி அவங்களுடைய பார்ட்னர் யார்கிட்ட அவங்க கார்டுடைய சேம் சவுண்டுக்கான கார்டு இருக்கோ அவங்களுக்கு எதிரா போய் நிக்க சொல்லுங்க. இந்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுடைய பார்ட்னர்ஸை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஆப்போசிட்டா நிக்கணும். எல்லாரும் அவங்களுடைய பார்ட்னர்ஸை கண்டுபிடிச்சு முடிச்சதும் 2 ரோஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேஸ் பண்ணி நிப்பாங்க. இப்போ ஒவ்வொரு பேரும் முன்னாடி வந்து அவங்களோட கார்ட்ஸ மேல தூக்கி காமிச்சு அந்த வேர்ட்ஸ் சத்தமா படிப்பாங்க. கிளாஸ் அதை ரிப்பீட் பண்ணுவாங்க. 5B circle time activity. Reinforcing homophones. Materials needed are homophone hangers from the English language kit box. Students ஒரு சர்க்கிள் நிக்க சொல்லி இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிட் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய ஹோமோஃபோன் ஹேங்கரை ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கொடுத்து அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் கார்டை படிக்க சொல்லுங்க. தேயா. இப்போ அந்த கார்டை ஓபன் பண்ணா உள்ள 2 சென்டென்சஸ் இருக்கும். அந்த சென்டென்சஸ் ஸ்டூடெண்ட்ட படிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் கிட்ட பாஸ் பண்ண சொல்லுங்க. இந்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா கார்டையும் சென்டென்சஸையும் கம்ப்ளீட் பண்ற வரை இந்த ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்ணுங்க. இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதும் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ஒர்க் புக் ஆர் டெக்ஸ்ட் புக் எக்ஸசைசஸ் கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்க. ரெயின்போ ஸ்டார்ஸ்ல இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் சிம்பிள் சென்டென்சஸ்ல ஒரு ஸ்டோரியை நரேட் பண்ண என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.